ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் மேம் வர்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1 ஸ்டோரி தான். எல்லோரும் பாருங்க, சந்தோஷமாக போங்க. லெசன் 2 சப்ளிமெண்ட்ரி ரெட் ஹெட்டட் லெக். இதை நீங்கள் உங்கள் மேம் கரெக்டாக சொல்லி தரணும்னா இதை பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ்னால் யார்? ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரெட். நிறையா பேருக்கு அவங்க ஒரு ஃபேமஸ் அவங்க என்னது ஃபேமஸ் டிடெக்டிவ். ஃபேமஸான டிடெக்டிவ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். DETECTIVE டிடெக்டிவ். ஓகே, ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் யாருன்னு இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் இதில் எல்லாத்துலேயும் அவங்க டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அப்புறமா டாக்டர் வாட்சன் யார்? டாக்டர் வாட்சன் யார் அதையும் பார்ப்போம். டாக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் குட் ஃப்ரெண்ட்ஸும். பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் குட் ஃப்ரெண்ட்ஸும். அப்புறம் ஜாப் வில்சன் யாரு? ஜாப் வில்சன் ரெட் ஹேட் ஷாப் கீப்பர். அதாவது இந்த ஜபாஸ் வில்சன் ஒரு பவுண்ட் ஷாப் வச்சிருக்கான். பவுண்ட் ஷாப் கொஞ்சம் நீட்டாக எழுத மாட்டேங்குது, அதான் ஹேண்ட் கேவலமாக இருக்கு. பவுண்ட் ஷாப் வச்சுருக்கான், ஓகேவா? அப்புறம் இந்த வினட்ஸ் ஸ்பால்டிங்ஸ் இருக்கேல, அப்புறமா அந்த டூக் அண்ட் ராஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறமா 2 ஃப்ரெண்ட்ஸு. ட்ரூ. ஆனால் இந்த ஜபாஸ் வில்சன் இருக்கேல, ஜபாஸ் வில்சன் பவுண்ட் ஷாப் ஓனர். அவன் இந்த வினட் ஸ்பால்டிங் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். இந்த அசிஸ்டண்ட் ஒரு திருடன். இந்த இவன் சரியான தீஃப். இவனோடதும் இந்த டூக் அண்ட் ராஸ் இவனோட கூட்டாளி. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு, குட் ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, பேட் ஃப்ரெண்ட்ஸு, ஒஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் சரியான திருடைங்க. இந்த 2 பேரையும் ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஸ்டோரி. அப்புறம் இந்த டூக் அண்ட் ரோஸும்
இந்த ஜப்பான் வில்சனுக்கும் ரெண்டுமே ஒரு சேம் இது இருக்குது. அது என்னென்னா ரெட் ஹேர். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ரெட் ஹேர். அப்போ வந்து இந்த மிஸ்டர் ஜான்ஸ் வந்து என்னன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டிடெக்டிவ். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து டிடெக்டிவ். மிஸ்டர் டான் வந்து டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட்னா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து மதுரை எடுத்துக்கோங்க. மதுரையில் வந்து ஏரியாக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா. அவன்யாபுரம், கீரை, சிந்தாமணி அப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த ஸ்காட்லாண்ட் யார்ட். அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பண்ணுறது தான் மிஸ்டர் ஜான்ஸ். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஹெட்டு, ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஹெட். இவன் வந்து இந்த அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற டிடெக்டிவ்னாலே போலீஸ் தானே. அப்போ வந்து என்சிக்ளோபீடியானா தெரியுமா உங்களுக்கு? என்சிக்ளோபீடியா அதாவது வில்சன் வந்து ஒரு பவுண்ட் ஷாப் நடத்துகிறான். அப்போ வந்து அந்த ஸ்பவுல்டிங்க்கும் இந்த வின்சன் ஸ்பவுல்டிங் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். அப்போ இந்த வில்சன் ஸ்பவுல்டிங்க்கும் டூகான் ராஸ்க்கும் டீட் டேய் நான் என்னோட டேடா, நீ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி விட்றா. இது வந்து டேய் நம்ம மச்சான் பேசுமா, டேய் மச்சான் நீ வந்து இது இப்படி இருடா, நம்ம கடையில் திருடி இங்கே ஓடி போயிடுவோம்டா அப்படின்னு இந்த ஜபாஸ் வில்சனும் இந்த வின்சன் ஸ்பால்டின்னு சொல்கிறேன். அதாவது பவுண்ட் கடை பக்கத்தில் பேங்க். இப்போ வந்து நம்ம குயவர்பாளையம் எடுத்துக்கோங்க. ஓல்டு குயவர்பாளையம் மிஸ்டர் ஆஸ்பத்திரி உங்களுக்கு தெரியும் தெரியலை. ஒரு பேங்க் கனரா பேங்க் இருக்குது, இல்லைன்னா எஸ்பிஐ பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் பக்கத்தில் பவுண்ட் ஷாப். அப்போ இந்த ரெண்டு திருட்டு நாய்களும் என்ன பண்ணுதுங்கன்னா அந்த பவுண்ட் ஷாப்லேருந்து ஒரு சுரங்கத்தை உருவாக்குறாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த சுரங்கம் வழியாக போய் அந்த பேங்க் வரைக்கும் தூண்டிக்கிட்டு இருக்காங்க. 1 மாதத்து ஆக வேண்டியது 3 வாரத்தில் முடிச்சிட்டாங்க. எப்படி போகுதுன்னு பாருங்க. அதாவது அப்போ இந்த 2 திருட்டு நாய்களும் இப்படி பண்ணுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே சுரங்கத்தை தோன்றாங்க. இந்த டூக்கன் ராஸ் இருக்கேன், டூக்கன் ராஸா பாக்கன் ராஸா டூக்கன் ராஸ் கண்டு இருக்கேன். இந்த டூக்கன் ராஸுக்கும் ஜபாஸ் வில்சனுக்கும் அந்த ரெட் ஹேர் வந்து சேமாக இருக்கும்ல, அதை வச்சு இந்த டூக்கன் ராஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட் சேலரி ஆஃப் 4 pounds. அந்த காலத்தில் வந்து 4 poundsனால் அதிகம். நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து 1 pound இப்போ வந்து 112 ரூபா. அப்போ வந்து எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக. 4 pounds a week. ஒரு வீக்குக்கு 4 pounds. 4 poundsனால் அப்போ எவ்வளோ பெரிய காசு. ஒரு வீக்குக்கு 4 pounds. அப்போ ஒரு மந்தில் 4 வீக் இருக்குது. அப்போ 4 வீக்கில் 4 poundsனால் 4 × 4 16 pounds கிடைக்குது. within the 4 hours work each day. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி
ரெட் ஹெட்டட் லீவுக்கு போங்க சார், 4 பவுண்டு ஒரு வீக்குனா 1 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து பொருளையை கிளப்புறேன். அந்த வாண்டடாக சொல்லுவாங்கள்ல போங்க போங்கன்னு, அந்த மாதிரி இந்த வின்சென்ட் ஸ்பார்டிங் வந்து டூக் அண்ட் ராஸ்ட்டை ஜபாஸ் வில்சன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜபாஸ் வில்சனும் 4 பவுண்டு அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாய் ஒரு லூஸ் மாதிரி போயிடுச்சு. ஜபாஸ் வில்சன் வந்து ஓகே சொல்லிட்டான். மிஸ்டர் டூக் அண்ட் ராஸ் த ஹெட் ஆஃப் த லீக் அப்படின்னு சொல்லிச்சான். அதோட சாரி அப்போ வந்து நொமினல் டியூட்டிஸ்னால் டெய்லியும் அந்த டயத்துக்குள்ளே டியூட்டி, அந்த இது வெறும் 4 மணி நேரம், 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான். அதாவது என்சிக்ளோபீடியா, அதாவது எல்லாமே இருக்கும்ல, அது யூனிவர்சல் என்சிக்ளோபீடியா, சில்ட்ரன் என்சிக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இன் லோக்லேண்ட். அதை வந்து 8 வாரத்துக்கு பண்ணியிருக்கான். அப்போ இவனுக்கு வந்து 32 பவுண்டு கொடுக்கணும். ஆனால் இவங்க 2 பேரும் இந்த வந்து பண்ண அந்த ஜபாஸ் வில்சன் அந்த வேலையை பண்ண இந்த டூக் அண்ட் ராஸ் டுபாகுலியும் வின்சென்ட் ஸ்பார்டிங் எருமை மாடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுரங்கத்தை தோண்டி 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 அந்த இதுக்கு ஒரு இது பண்ணுறான். அப்போ வந்து வில்சன் வந்து டாக்டர் வாட்சன் வந்து இன்னொரு நாள் வரான். பார்த்தா கடை பூட்டி இருக்கு. என்னடா நம்மளை ஏமாற்றி ஓடிட்டாங்க இல்லை கூட்டு கள்ளவாணிக்க அப்படின்னு அவனுக்கு வந்து அவன் மைண்டில் ஒரு இது வந்துருச்சு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஃபேமஸ் டிடெக்டிவ்ல அவங்ககிட்ட போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும், மா இந்த திருட்டு கள்ளவாணிக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படின்னா பண்ணுறாங்க. ஜபாஸ் வில்சன் வந்து பார்த்தா கடை பூட்டி இருக்கு. ஷாப் இஸ் க்ளோஸ்ட், தி ரெட் லெட் இஸ் க்ளோஸ்ட். பாவம் இந்த ஆள் வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். அப்போ ஒரு வாரத்துக்கு 4 7 28 28 into 4 112 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த என்கோகோபீடியா வேற டைப் பண்ணணும். அப்போ வந்து ஜபாஸ் வில்சன் என்ன பண்ணியிருக்கான்னா ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட போய் ஒரு சொல்யூஷன் கேட்கலாம். இவன் நடந்ததை ஃபுல்லாக புலம்புறான். மேடம் என்னோட ஒரு வின்சென்ட் ஸ்பார்டிங் ஒருத்த வேலை பார்த்தியான். அவன் வந்து ஒரு நியூஸ் பேப்பரை காமிச்சு டியூக் அண்ட் ராஸ் ஒரு இது ஓப்பன் பண்ணுறியா, அதை வந்து ரெட் ஹெட்டட் லாக் கூட போங்க, ஒரு வாரத்துக்கு 4 பவுண்டு தரான், அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சேர்த்துட்டா. மேடம் இப்போ பார்த்தா எனக்கு காணும், எனக்கு ஒரு தீர்வு வேணும், இந்த வின்சென்ட் ஸ்பார்டிங் ஆளை காணும். இந்த பாருங்க, தி ரெட் ஹெட்டட் லாக் இஸ் ஃபினிஷ்ட். இப்போ 21 ஜூன் 1890 இந்த பிக்சரில் கொடுத்து இதான் வந்து யார் நம்ம ஜபாஸ் வில்சன். அப்போ வந்து ஸ்பார்டிங் அப்போ வந்து சுரங்கத்தை துரண்டி அப்போ வந்து டாக்டர் வாட்சன் வரான். டாக்டர் வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னடா இப்படி உட்காந்துருக்க லூஸ் மாதிரி, நம்ம தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னடா இப்படி லூஸ் மாதிரி உட்காந்துருக்க, வாடா டிவியில் பாடுறா கதையை வந்து குழம்பிட்டுருக்கேன், நீனு வந்து கேளு, வா 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 அப்படின்னு டாக்டர் வாட்சனை உட்காச்சிட்டு அப்போ வந்து
ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இவங்க எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க நம்ம இங்கே அந்த பவுன் ஷாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா இவங்க சுரங்கத்தை தோண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷெர்லாக் டாக்டர் வாட்சன் போய் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் கதவை தட்டுறான். இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். அந்த ஏரியாவுக்கு எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி டப்புன்னு பூட்டிடுறான். அப்போ வந்து என்ன ஆகும்? டாக்டர் வாட்சன் என்ன சொல்கிறேன்னா, ஏய் உனக்கு இந்த இடத்துல இருக்க எல்லாமே தெரியும்ல, ஏன் அவன்கிட்ட கேட்குற? இப்போ வந்து ஹோம்ஸ் என்ன கேட்குறான்னா, அவன் ட்ரௌசரை நோட் பண்ணியா? மறுபடியும் சொல்கிறேன். வின்சென்ட் வார்டன் வந்து கதவை ஷெர்லாக் ஹோம்ஸ் தட்டுறான். வில்சன் வார்டன் தட்டுறான். ஸ்பால்டிங் என்ன சொல்கிறான்னா, கேன் ஐ ஹெல்ப் யூ? உங்களுக்கு என்னடா வேணும்? ஹோம்ஸ் வந்து இது எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. ஸ்பால்டிங் வந்து என்ன சொல்கிறான், 3வது ஃப்ளோர் போ, ரைட் எடுத்து 4வதுல லெஃப்டில் இருக்குது அப்படின்றான். அப்புறம் வந்து அது வந்து உள்ளே போகிறான், கதவை டப்புன்னு பூட்டிடுறான். அப்போ வந்து கொஞ்சம் வந்து வந்து ஒரு கிளவரான மேன் வாட்சன், நீ சரியான கிளவர் மேன் அப்படின்றான். அப்போ வாட்சன், ஏய் நீனு யார் தான் இருக்குமா, இவன்ட்டு போய் அட்ரன்ஸ் கேட்குறேன், உனக்கு தான் லண்டனில் எல்லாமே கேட்குறேன்ல, அப்புறம் நீ அவனை பார்க்கணும். அப்போ ஹோம்ஸ் கேட்குறான், அவன் ட்ரௌசரை நோட்டீஸ் பண்ணியா பார்த்தியா? அவன் ட்ரௌசரா? நான் பார்க்கலையே. ஸ்டிக்கா? சரி போ. அது வாட்சன் என்னோட மச்சனே, இது வந்து ஒரு டிஸ்கஷன். நான் வந்து இவனை பார்த்து ஸ்கொயர் ஹியர் டு ஒர்க். ஹாஸ்பிட்டலா? ஆமாம், ஆனால் உன்னோட ஹெல்ப் எனக்கு நைட்டு வேணும், 10 o'clock வாடினு. அப்போ வந்து ஹோம்ஸ் அது, ஏய் எல்லாமே மேலே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். நிமிஷம். மிஸ்டர் ஜோன்ஸ் வந்து அந்த ஒரு குட்டி ஸ்காட்லாண்ட் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கால, டிடெக்டிவ் ஜோன்ஸ். என்னோட கொஞ்சம் பேர்னா ஃப்ரண்ட் ஆஃப் த பேங்க்கில் வந்து இருக்கா, நியர் அந்த ஷாப் அந்த பக்கத்தில், அப்புறம் வந்து ஷாப் பக்கத்தில். நல்லா பண்ணியிருக்கப்பா. இப்போ வந்து நம்ம வாயை மூடிட்டு வெயிட் பண்ணணும். ஹோம்ஸ் வந்து லைட்டை போட்டுட்டு அந்த ரூம் வந்து டார்க்காக இருக்குது. அப்போ மென் பிஹைண்டிங் ஸ்ட்ரீட்ஸ். அப்போ வந்து வாட்சன் டாக்டர் நம்ம டாக்டர் என்ன பார்க்குறான்னா, வாட்ச் பார்க்குறான். அப்போ வந்து level 15 ஹோம்லெஸ் ஃபெல். ஸோ இன்வெஸ்டிகேஷனை சொதப்பிடாத போயா அப்படின்ட்டா. இப்போ இது லைட்டு வந்து வருது செகண்ட் ஃப்ளோர் ஸ்டோன் ஃப்ளோர்லேருந்து. ஹேண்ட் வந்து கம்மோட வந்துச்சு கிரவுண்டில். வந்து வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து என்ன பண்ணனா வில்லியம்ஸ் வார்டிங் வந்து அந்த வேற போல டூகான் ராசை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அப்புறமா வந்து ஸ்பால்டிங்ஸ் வந்து வில்லியம் இப்போ நம்ம எல்லாம் கட்டிச்சா
அவங்க வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஜான் கிளே யாரு? ஜான் கிளே யாரு தெரியாதா? ஜான் கிளே வந்து நம்ம ஜோன்ஸ் தான். ஜான் கிளே அப்புறம் வந்து வின்சென்ட் ஸ்பால்டிங் வந்து இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் இருக்கேன்ல அவனை தான் ஜான் கிளேன்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? சாரி கன்ஃபியூஷன் இருக்கு. யூ கான் கெட் அவே. எங்கே இப்போனா போக முடியாது ஜான் கிளே அப்படின்றான். நோ இல்லை, ஆனால் ராஸ் என்னோட ஃப்ரெண்ட், அவனை பிடிக்கிறதுக்கு 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த இல்லை யூ திங்க் எவ்ரிதிங் மிஸ்டர் ஹோம்ஸ், நீங்கள் ரொம்ப கிளவர். ஸோ அது ஜான் கிளே உன்னோட ரெட் ஹெட் ரொம்ப கிளவராக இருந்துச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஸ்டடி. அப்புறமா வந்து இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் இந்த யங்மேன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து இந்த சுரங்கத்தில் வேலை பார்த்து மாதிரி அசிங்கமாக வராங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். படிச்சிருங்க.